ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப்பில் கம்பி கட்டும் கதைகள் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல். ரெகுலராக நான் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். ரீசெண்டாக ஒரு ஆட்டோக்கார் வந்து ரேபிட்டோட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. வேணால் நீங்கள் போய் பாருங்கள். நானும் வந்து 2025 6 மந்த் வந்து சென்னையில் ஆட்டோ ஓட்டினேன். நான் வந்து ஒரு காசு கூட எக்ஸ்ட்ரா கேட்டது கிடையாது. கஸ்டமராக வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஒரு தடவை என்ன பண்ணால் 20 கிலோமீட்டரில் ஒரு கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிட்டு நான் டி நகர் வரேன். ஏன்னா நான் ரொம்ப தூரத்தில் இருந்தேன். டி நகர் வந்தால் தான் சவாரி எனக்கு விழும். நான் எடுக்கும் போதே சொன்னேன், சார் ரொம்ப கம்மி சார், ஊப்பரில் ரொம்ப கம்மியாக கொடுக்குறான் சார், பார்த்து கொடுங்க சார்னு கொஞ்சம் கெஞ்சி தான் நான் கேட்டேன். அவர் ஓகேன்ட்டு ஏறிட்டு இறங்கும் போது நானும் ரொம்ப கம்மியாக வந்திருக்கேன், இதுக்கெலாம் நான் தர முடியாது, போக முடியாது என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணால் நானும் விட்டுட்டேன். அவங்க ஒய்ஃபு பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தாங்க. ஒரு 30 ரூபா கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, கஸ்டமர் வந்து சில பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான ரேட்டு தான். நீங்கள் ஆட்டோ ஓட்டினா தான் உங்களுக்கு தெரியும். ஆட்டோ ஓட்டுற பாதி பேர் வந்து வயசானவங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு எப்படி கேட்கணும் போகணும் தெரியாது. நிறையா கஸ்டமரை பார்த்து அவங்களுக்கு சலிச்சு போனதுனால தான் அவங்களோட ஆர்குமெண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஒருத்தட்ட யார்கிட்ட எப்படி பேசணும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஏறும்போதே சொன்னால் இந்த ரேட்டு தானே, ஓகே தானே, எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ஏறுங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நல்லா புக் பண்ணிடுவாங்க. சந்து பூந்தெல்லாம் பூந்துக்கிந்து வந்த பிறகு பக்கத்தில் வந்த பிறகு கேன்சல் பண்ணிடுவாங்க. இது மாதிரி நான் பல தடவை வந்து 2-3 பேர் வருஷெல்லாம் கேன்சல் பண்ணால் டென்ஷன் ஆக தான் செய்யும். சென்னையில் நீங்கள் ஆட்டோ ஓட்டி பார்த்தா தான் அதோட வலியும் கஷ்டமும் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுல என்ன ஆகிட போகுது? ரொம்ப கம்மிங்க. ரேபிட்டோ ஊப்பர் ரொம்ப கம்மி ரேட்டு. உங்களுக்கு தெரியுமோ நம்ம ஆட்டோக்காரங்களுக்கு தான் தெரியும், ஓகேங்களா? வாடகை எவ்வளோ பேர் ஓட்டுறவங்க, பாதி பேர் வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா வாடகை கொடுக்குறாங்க, 800 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க. பேட்டரி வண்டிக்கு 1000 ரூபா கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. நான் 1000 ரூபா கொடுத்து ஓட்டினேன். அவங்க வாடகையும் கொடுக்கணும், ஓகேங்களா? அவங்க செலவையும் பார்த்துக்கணும், தங்குற ரூமும் பார்த்துக்கணும். எவ்வளோ பேர் நம்ம வந்து கஷ்டப்படுறாங்க. எல்லாரையும் குறை சொல்லாதீங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஓகேங்களா? அந்த வீடியோவில் வந்து அவங்கள குறை சொல்லலை, வழிப்பறின்னு சொல்லியிருந்தாங்க. அது வழிப்பறி கிடையாது. அவங்களுக்கான வேலை செஞ்சதுக்கான ஊதியத்தை கேட்குறாங்க, ஓகேங்களா? சரியான ஊதியம் எனக்கு கொடுங்க, எனக்கு பத்தலை, அதனால் கேட்குறாங்க. அது வந்து வழிப்பறி கிடையாது, ஓகேங்களா? அது மாதிரி எல்லா ஆட்டோக்காரையும் சென்னையில் ஓட்டுற ஆட்டோக்காரங்க எல்லாருமேலேயும் வந்து குறை சொல்லாதீங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.